ஹை, இன்னைக்கு நம்மளோட சேனலில் நான் எதை பற்றி வீடியோ போட போகிறேன், எதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ரீசெண்டாக எனக்கு இன்பாக்ஸில் வந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வீடியோவாக போடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இந்த சீரீஸே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சீரீஸ் எதை பற்றி அப்படின்னா, என்னென்ன டைப் ஆஃப் வீசா ஜெர்மனியில் இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எந்தெந்த வீசா கேட்டகரியில் இந்தியன்ஸ் உள்ளே வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ ஒரே வீடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் ஒரு சீரீஸாக பிளான் பண்ணி இதை அப்லோட் பண்ணலாம். ஒரு 4 to 5 வீடியோஸில் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துர்லான்னு தான் பிளான் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ 1. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இந்த சீரீஸில். ஸோ இந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு ஒரு சான்சன் கார்ட்டை இதை பற்றி தான். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுனால் பேசிக்காக எதுவும் இல்லைங்க. நீங்கள் ஜெர்மனியில் தங்கி ஜெர்மனியில் வேலை தேடுற ஒரு வீசா, இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு 1 year வேலிடிட்டி உள்ள ஒரு வீசா. ஸோ இந்த வீசாவுக்கு நீங்கள் எலிஜிபிளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 2 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அதாவது ஒன்று, நீங்கள் ஆப்ஷன் ஏல எலிஜிபிளாக இருக்கணும், இல்லைனா ஆப்ஷன் பியில் எலிஜிபிளாக இருக்கணும். நான் அதை எப்படி செக் பண்ணுறது அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கும். நான் சொல்லுறதுமே உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு எலிஜிபிளா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு 2 வேஸ் இருக்குது. தேர் ஆர் 2 ways to check if you are eligible. First way என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you have to go to this ANABEN website. ஸோ இந்த ANABEN வெப்சைட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இந்தியாவில் ஒரு யூனிவர்சிட்டி டிகிரியோ இல்லை டிப்ளமோவோ ஏதோ ஒரு ட்ரைனிங் நீங்கள் முடிச்சிருக்கீங்க. நீங்கள் முடித்த அந்த ட்ரைனிங்கோ டிகிரியோ ஜெர்மனியில் வேலிடா, ஜெர்மனியில் ரெக்கக்னைஸ்டான்னு பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ANABEN வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் உங்கள் டிகிரியோ இல்லை யூனிவர்சிட்டியோ ரெக்கக்னைஸ்டான்னு செக் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நீங்கள் இந்த ANABEN வெப்சைட்குள்ளே போனாலே எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸ், யூனிவர்சிட்டி டிகிரிஸ்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்குள்ளே போங்க. போயிட்டு ஆக்சுவலாக கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இங்கே ஸ்டேட்னு இருக்கிறதுக்கு காரணம் நான் அந்த பேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். அந்த ஹோல் பேஜ்மே ஜெர்மனில் தான் இருக்கும். நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணனால கண்ட்ரிக்கு பதிலாக இங்கே ஸ்டேட்னு காட்டுது. ஸோ இங்கே நான் இந்தியான்னு ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் படிச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த ஸ்டேட்டில் பிளேசஸில் சென்னைன்னு கொடுத்தீங்கன்னா, சென்னையில் எந்தெந்த யூனிவர்சிட்டியெல்லாம் ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டின்ற லிஸ்ட்டு உங்களுக்கு வந்துருங்க ஆட்டோமேட்டிக்காக. அவ்வளோ சிம்பிள். இந்த வெப்சைட்குள்ளே போங்க. போயிட்டு எந்த கண்ட்ரி எந்த ஸ்டேட்டுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். எந்த சிட்டின்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்துடும். இன்கேஸ் நீங்கள் சென்னையில் படிக்கலை, கோயம்புத்தூரில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இங்கே ஒன்றுமே இல்லை, கோயம்புத்தூர்னு இங்கே செலக்ட் பண்ணால் போதும். இந்த பிளேசஸ்ன்னு இருக்க இடத்துல கோயம்புத்தூர்னு செலக்ட் பண்ணிங்கன்னா கோயம்புத்தூரில் என்னென்ன யூனிவர்சிட்டிஸ்லாம் ரெக்கக்னைஸ்டான யூனிவர்சிட்டிஸ்ன்ற லிஸ்ட்டு இதில் காட்டிடும். இது யூனிவர்சிட்டி ரெக்கக்னைஸ்டான்னு செக் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் படித்த காலேஜோ யூனிவர்சிட்டியோ ரெக்கக்னைஸ்டான்னு செக் பண்ணுறதுக்கு. செகண்ட் நீங்கள் படித்த டிகிரி ரெக்கக்னைஸ்டானும் செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஇ படிச்சிருக்கீங்க, இல்லை ஒரு பிபிஏ படிச்சிருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த யூனிவர்சிட்டி டிகிரிஸ் இந்த கேட்டகரியில் அதே மாதிரி தான் கண்ட்ரி இந்தியான்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். என்ன டைப் ஆஃப் டிகிரி நீங்கள் வச்சுருக்கீங்க நீங்கள் சூஸ் பண்ணும். அதாவது டிப்ளமோவாக இருந்ததுன்னா 3 years அந்த மாதிரி இங்கே நிறைய கேட்டகரி இருக்குது. மாஸ்டர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த கேட்டகரியும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேச்சுலர்ஸ்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே போனேன்னா என்னென்ன டிகிரிஸ்லாம் வேலிட் ஆர் ரெக்கக்னைஸ்ட் இன் ஜெர்மனின்ற அந்த கம்ப்ளீட் லிஸ்ட் இங்கே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோன்னு வைங்களேன். ஸோ பிஇ ரெக்கக்னைஸ்டான டிகிரி.
இது மட்டும் பார்த்தா பத்தாதுங்க. கண்டிப்பாக உங்கள் யூனிவர்சிட்டியும் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியான்னு பார்க்கணும். அதுக்குனால தான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜியில் வந்து என்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். இங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, பிஇ வந்து ஒரு ரெகக்னைஸ்டான கோர்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி உங்களோட காலேஜும் ரெக்கக்னைஸ்டான காலேஜா அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே பிளேசஸில் வந்து சென்னை கொடுக்காம கோயம்புத்தூர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட்டில் இப்போ பிஎஸ்ஜி வருது அப்படின்னா ஓகே, நான் பிஎஸ்ஜியில் என்ஜினியரிங் படித்தேன், அப்போது இங்கே அந்த கோர்ஸும் ரெகக்னைஸ்ட், இந்த வந்து இன்ஸ்டியூஷன்லேயும் பிஎஸ்ஜி இருக்குது, ஸோ ரெண்டுமே ரெகக்னைஸ்ட்னு வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தான் பிஎஸ்ஜியில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த லிஸ்ட்டில் பிஎஸ்ஜி இருக்குன்னா ஓகே, அது ரெகக்னைஸ்ட்னு டேரெக்டாக நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேறு எந்த ரெக்குவயர்மெண்ட்டுமே உங்களை கேட்க மாட்டாங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் படித்த காலேஜோ யூனிவர்சிட்டிலையோ இந்த எந்த லிஸ்ட்லேயுமே இல்லை அப்படின்னா பேனிக் ஆகாதீங்க. ஸோ தேர் இஸ் ஆப்ஷன் 2. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சிஸ்டம். பாயிண்ட் சிஸ்டம்னா என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாயிண்ட் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ பேசிக்கலி ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஜெர்மன் A2 லெவல் தெரியும்னா உங்களுக்கு சர்டைன் பாயிண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதுக்கு சர்டைன் பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போது இந்த வீசாவில் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வீசாவில் வந்து நீங்கள் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வர பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சர்டைன் பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் எப்படி அதை செக் பண்ணுறது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இருக்கீங்கன்னு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது ஓவர்வியூ மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு பாயிண்ட்ஸ் கேல்குலேட்டர் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ போட்டிங்கனாலே இதில் வந்து எல்லா வெப்சைட்டுமே காட்டும். என்னென்ன வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்கள் பாயிண்ட்ஸை வந்து செக் பண்ணலாம் அப்படிங்கிறது காட்டும். நான் இன்றைக்கி சூஸ் பண்ணுற வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா மேக் இட் இன் ஜெர்மனி. இந்த வெப்சைட் தான் சூஸ் பண்ணுறேன். நான் டைரெக்டாக ஃபர்ஸ்ட்லேருந்தே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எனக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய யூனிவர்சிட்டியும் டிகிரியும் குவாலிஃபைடு இல்லைங்க. அதனால் நான் பாயிண்ட் சிஸ்டம் வழியாக உள்ளே வரணும்னு நினைக்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வீசா வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்ற பட்சத்தில் இந்த மேக் இட் இன் ஜெர்மனி வெப்சைட்டுக்கு வந்துட்டு வீசா அண்ட் ரெசிடென்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குங்க. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வீசான்னு இருக்கும். அதில் இங்கே செல்ஃப் செக் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வாட் இஸ் யுவர் நேஷ்னாலிட்டின்னு கேட்கும். உங்களோட நேஷ்னாலிட்டி இந்தியாவோ ஸ்ரீலங்காவோ எதாக இருந்தாலும் இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இந்த செட் ஆஃப் கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணி முடித்தோன்னே நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் டோட்டலாக இருக்குன்னு வந்து தெரிஞ்சிடும். நான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டோட்டலாக மினிமம் 6 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும். அதாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 6 பாயிண்ட்ஸ் வந்து வேணும். நீங்கள் அந்த கொஷின் ஃபில் பண்ண உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் இந்த செல்ஃப் செக்குங்கிற ஒரு ஆப்ஷன். இப்போ வந்து நான் கொடுக்குறேன் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணுறேன். லைக் டூ யூ ஹாவ் அ குவாலிஃபிகேஷன் தட் டுக் அட்லீஸ்ட் 2 years டு கம்ப்ளீட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிஇ படிச்சிருக்கேன்னு வைங்களேன். என்னோடய கோர்ஸ் வந்து 4 வருஷம். அப்போ எஸ் ஐ ஹாவ் அகடமிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இதுதாங்க நம்ம செக் பண்ணது. நம்ம குவாலிஃபிகேஷன் வந்து ஜெர்மனியில் ஃபுல்லி ரெக்கக்னைஸ்டான்னு பார்த்தோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் படித்த காலேஜ் வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லை, நான் படித்த டிகிரியும் இந்த ஆனபென் லிஸ்ட்டில் இல்லை, நான் காமிச்ச லிஸ்ட்டில் இல்லை. அப்படிங்கும்போது நோ மை குவாலிஃபிகேஷன் இஸ் நாட் எட் ரெக்கக்னைஸ்ட் இன் ஜெர்மனின்னு கொடுத்தா போதும். அதே மாதிரி என்னோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எவ்வளோ பெட்டராக இருக்குது அப்படின்னு வந்து கேட்குது. இப்போ வந்து எனக்கு இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் வந்து எனக்கு B2 இருக்குதுன்னு நான் கொடுக்குறேன். அப்போது அடுத்து இப்போ வந்து பேசிக் லாங்குவேஜ் ரெக்குயர்மெண்ட் உங்களோட ஜெர்மன் நாலேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குது. இப்போ எனக்கு A2 வரை ஜெர்மன் இருக்குது அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்த கொஷின் போவோம். இங்கே வந்து ஆர் யூ கரண்ட்லி ஏபிள் டு டெமான்ஸ்ட்ரேட் அ ப்ரொஃபவுண்ட் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ்? எஸ், எனக்கு வந்து ஃப்ளூயண்ட்டாக நான் இங்கிலீஷ் பேச முடியுன்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. நான் இங்கிலீஷ் பேசுவேன்ற பட்சத்தில் வந்து எனக்கு வந்து அந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து
ஹவ் ஓல்ட் ஆர் யூ? ஓகே, இதெல்லாம் வந்து பேசிக் கொஷின்ஸ் தாங்க, ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது எஸ், இல்லை அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு. ஸோ இது வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஓகே, ஐ ஹாவ் அட்லீஸ்ட் 2 years ஆஃப் ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வரிசையாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து போகணும். கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடித்தோன்னே அதுவே சொல்லிவிடும் நமக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வீசாவுக்கு அப்ளை பண்ண முடியுமா முடியாதான்னு. ஸோ நான் சொன்ன மாதிரி மினிமம் 6 points எடுக்கணுங்க. ஸோ ஏன்னா இப்போ இந்த செல்ஃப் செக் பண்ணி கொஷின்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணும்போது அது சொல்லுது, ஓகே யூ ஹவ் ஸ்கோர்ட் லைக் 6 points, அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ பேசிக்கலி நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்னு இந்த 2 ஸ்டெப் வச்சே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஆனபின் வெப்சைட். நீங்கள் உங்கள் டிகிரியும் உங்கள் யூனிவர்சிட்டியும் குவாலிஃபைடாக, அதாவது ரெகக்னைஸ்டான்னு நீங்கள் இந்த ஆனபின் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் குவாலிஃபை ஆகலை அப்படின்னா இந்த மேக் இட் இன் ஜெர்மனியில் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த செல்ஃப் செக்னு ஒரு ஆப்ஷன் காட்டினேன் பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி பாயிண்ட் சிஸ்டம் வழியாக நீங்கள் வந்து உள்ளே வர முடியுமா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு எலிஜிபிள் ஆவீங்களான்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுதான் 2 ஆப்ஷன். இதிலையே உங்களுக்கு வந்து எப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்து வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இன்கேஸ் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு வைங்களேன், இந்த செல்ஃப் செக்கோ இல்லை உங்கள் யூனிவர்சிட்டி வந்து ஆனபினில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நீங்கள் அந்த செல்ஃப் செக் பண்ணி இந்த மேக் இட் இன் ஜெர்மனி வெப்சைட்டில் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பாயிண்ட் சிஸ்டம் வழியாக உள்ளே வரீங்க அப்படிங்கும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னா, உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், லாங்குவேஜ் சர்டிஃபிகேட், உங்களோட சிவி ஒரு ரெஸ்யூமே என்ன வேணால் சொல்லலாம். ஸோ மோட்டிவேஷன் லெட்டர், அதே மாதிரி ஃபினான்ஷியல் ப்ரூஃப். அதாவது ஃபினான்ஷியல் ப்ரூஃப்னா என்னங்கிறத நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து வீசாவுக்கு தேவைப்படும். பாஸ்போர்ட், அது அஃப்கோர்ஸ் பாஸ்போர்ட் இல்லாமல் வீசா ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ பாஸ்போர்ட், இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ப்ரூஃப் அப்படிங்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா, பிளாக்ட் அக்கௌண்ட்டில் வந்து மந்த்லி 1091 அரவுண்ட் 1091 யூரோஸ் வந்து நீங்கள் வந்து காட்டணும் உங்கள் அக்கௌண்ட்டில். அப்படின்னா ஏர்லி 1 year இந்த வீசா வேலிடிட்டின்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்போ அரவுண்ட் 13,000 யூரோஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் பிளாக் பண்ணி காட்டணும். ஸோ இந்த பிளாக்ட் அக்கௌண்ட்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜெர்மனி ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வீசாவில் ஜெர்மனி வந்து ஜாப் தேடுறதுக்காக வரீங்க அப்படிங்கும்போது மந்த்லி ஒரு சர்டைன் அமௌண்ட் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 700 யூரோ மட்டும்தான் நீங்கள் மந்த்லி யூஸ் பண்ண முடியும். மிச்ச பணம் வந்து நீங்கள் தொட முடியாது, அடுத்த மாதத்துக்கு தான் நீங்கள் எடுக்க முடியும். ஏன் அப்படி இந்த சிஸ்டம் வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து 1 year இருக்க போகிறீங்க, வேலை தேட வந்திருக்கீங்க. அந்த டைமில் வந்து உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கான பணம் வந்து உங்கள் கையில் இருக்கணும். அதனால தான் இந்த பிளாக்ட் அமௌண்ட்டுன்றது, இந்த ஃபினான்ஷியல் ப்ரூஃப் வந்து அவங்க வீசாம்போது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மேண்டேட்ரி ரெக்குவயர்மெண்ட். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் சிஸ்டம் வழியாக ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு வந்து உள்ளே வரீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து எனக்கு வந்து என்னோடய யூனிவர்சிட்டி டிகிரியை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ் அண்ட் நோ. அதாவது சில யூனிவர்சிட்டியில் இது மட்டும் போதும். சில யூனிவர்சிட்டியில் எப்படி அப்படின்னா, உங்களோட டிகிரி இந்தியன் யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் டிகிரி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும். காசு கொடுத்து ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து அது சின்ன ப்ராசஸ் தான், அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் கிடையாது. ஒரு டிகிரியை வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து இது ஒரு காமன் ப்ரொசீஜர் ஜெர்மனியில். ஸோ அது வந்து பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய டீல் கிடையாதுன்னு வைங்களேன். ஸோ பேசிக்கலி இந்தந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தான் தேவை. ஓகே, இப்போ வந்து இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நிறைய பேர் வந்து நினைப்பீங்க, ஓகே இவ்வளோ செலவு பண்ணி நம்ம ஜெர்மனி வந்துட்டு வேலை கிடைக்குமா அப்படின்ற கொஷின் வந்து நிறைய பேருக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஸோ நீங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து இருந்தால் மட்டும் பத்தாதுங்க, கண்டிப்பாக பத்தாது. உங்கள் ஸ்கில் செட் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்.
நீங்கள் ஐடி படிச்சிருந்தாலும் சரி, என்ஜினியரிங், ஹெல்த் கேர் எந்த ஃபீல்டு படிச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஜெர்மன் லாங்குவேஜ் இருக்குது அவ்வளோ பெரிய ப்ளஸ். ஏன்னா இப்போது நார்மலாகவே என்ன ஜாப்னாலுமே ஜெர்மன் வந்து மேக்ஸிமம் மேண்டேட்ரியாக வச்சுட்டாங்க. ஜெர்மன் இல்லாமையும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது. ஆனாலுமே நிறைய அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நல்ல குவாலிஃபிகேஷன், நல்ல ஸ்கில் செட், நல்ல ஜெர்மன் லாங்குவேஜ் லெவலெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா நீங்கள் ஜெர்மனியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இங்கே வந்தும் வேலை தேடலாம். இதில் பாசிட்டிவ் மட்டுமே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஏன்னா ஒரு கேரண்டியுமே கிடையாது. இந்த வீசாவே பார்த்திங்கன்னா ஒரு வேலை தேடுறதுக்கான வீசா தான். ஸோ வேலை கண்டிப்பாக கிடைக்குன்றதுக்கான வீசா வந்து கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ கேரண்டி ஆஃப் கெட்டிங் அ ஜாப். டெஃபினட்டாக நீங்கள் வந்து நான் எப்படி சொல்கிறது, நான் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, நான் 3rd ரவுண்டில் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கனாலுமே நீங்கள் திரும்ப தான் அப்ளை பண்ணணும். லைக் ஆல் ஓவர் அகெயின் நீங்கள் வந்து இங்கே ஜெர்மனி வந்துட்டு திரும்ப அகெயின் தான் வேலை தேடணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து மைண்டை ப்ரிப்பேராக வச்சுட்டு வரவங்களுக்கு தான் இந்த வீசா வந்து செட் ஆகும். ஸோ எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி மைண்டை வந்து மேக்கப் பண்ணிட்டு தான் வரணும். ஓகே, இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ், இதுவும் இருக்கும், பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும். இன்னொரு பாசிட்டிவாக நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த வீசாவில் வந்து நீங்கள் 20 hours per week வந்து பார்ட் டைமாக வேலை பார்க்கலாம். அதுவுமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து கையில் வந்து கொஞ்சம் கேஷ் இருக்க மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜாப் செக்யூரிட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது பார்ட் டைம், எப்போ வேணால் அந்த கான்ட்ராக்ட் முடியலாம். பட் ஏதோ ஒன்று ஓகே, நமக்கு வந்து ஏதோ ஒரு பணம் வந்து வருது அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் 20 hours per weekங்கிறது ரொம்ப கம்மி தான். லைக் ஜெர்மனியில் ஃபுல் டைம் ஜாப்னால் 40 hours per week. இது வந்து பார்ட் டைம்னால் 20 hours தான் தருவாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்ட் டைம் ஒர்க் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி என் ஃபீல்டு ரிலேட்டடாக பார்ட் டைம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஐடி படிச்சுட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வீசாவில் ஜெர்மனி வரீங்கன்னா ஐடி ஃபீல்ட்லேயே உங்களுக்கு பார்ட் டைம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஐடி ஃபீல்டில் கிடச்சிதுன்னா வெல் அண்ட் குட். இன்கேஸ் கிடைக்கலன்னா ஆட் ஜாப்ஸ் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷனும் கண்டிப்பாக இருக்கும். லைக் டெலிவரி ஜாப்ஸோ இல்லை ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி ஆட் ஜாப்ஸ்க்கான சான்சஸும் இருக்கும். அதுக்கு எல்லாமே நீங்கள் ரெடியானு வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் உள்ளே வரணும் ஆஃப்கோர்ஸ். ஸோ இந்த பேசிக்கலி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு பற்றின டீட்டெயில்ஸை வந்து நான் எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மேக் இட் இன் ஜெர்மனி வெப்சைட்டில் போயிட்டு வீசா அண்ட் ரெசிடென்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு ஜெர்மனின்னு போயிட்டு டு தி ஓவர்வியூன்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ், எல்லா கொஷின்ஸுமே இதில் வந்து வந்துடும். நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஹவுஸ் பில்டிங் பற்றி நம்ம பேஜில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதுவுமே ஜெர்மனி வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அதையும் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுமே ஜெர்மன் வரதுக்கான ஒரு சான்ஸ், ஒரு வீசா டைப் தான். ஸோ இதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ், டவுட்ஸ் எது இருந்தாலுமே ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா போதும், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தரதுக்கு நான் பார்க்குறேன். ஸோ அடுத்து வரப்போகிற அப்கமிங் வீடியோஸுமே இந்த சீரீஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். முடிஞ்சளவு இந்த வீடியோவை வந்து ஜெர்மனி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்ற தாட்ஸ் இருந்தாலும் அதையுமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் போஸ்ட் அ நியூ வீடியோ ஆன் தட். ஸோ அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஓவர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு பற்றி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர் எவ்ரி ஒன். பை.